Hi students, welcome to MKP Max Sauris. இன்னைக்கு நாம BODMAS rule யூஸ் பண்ணி part 6 ஒரு 13 sum solve பண்ணலாம். 13 sum பாருங்க 5 cube minus 1 by 2 into 12 plus 12 divided by 3 கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்? சூப்பர் brackets ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணணும். அந்த bracketsக்குள்ள plus symbol division இருக்கு. அதில் first division solve பண்ணிட்டு next add பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு பவர்ஸில் இருக்குது. ஸோ பவர்ஸில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லைங்களா? அப்போ பவரை ஃபஸ்ட்டு பண்ணோம்னா பவர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ப்ராக்கெட்ஸ்க்கு வந்துடலாம். 5 cube 5 cubனா 5 into 5 into 5 ஓகேங்களா? இப்போ 5 into 5 25 25 into 5 5 5s are 25 remaining 2 5 2s are 10 10 plus 2 12 125. இப்போ 5 cube அப்படின்னா என்னது 125 minus 1 by 2 into 12 plus 12 divided by 3. நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராக்கெட்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 125 minus 1 by 2 இதில் என்ன நம்ம பார்க்கலாம் ப்ராக்கெட்ஸில் டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ 12 ப்ளஸ் 12 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சூப்பர் 12 divided by 3னா நம்மளுக்கு 4 கிடைக்கும் ஓகேங்களா? 4 3s are 12. நெக்ஸ்ட் 125 minus 1 by 2 16. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 by 2 ஆஃப் 16 ஆஃப்னு இருக்குது. ஆஃப்னா என்னது மல்டிப்பிள் 1 by 2 ஆஃப். இந்த 2 அப்படிங்கிறது எங்கே இருக்குது டினாமினேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம நியூமரேட்டரால் என்ன பண்ண முடியும் கட் பண்ண முடியும். ஸோ 1 2s are 2 8 2s are 16. ஸோ 125 minus 8. ஸோ 125லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன 117. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 14th சம் 64 divided by 2 power 3 dot 2 divided by 4. அதாவது 2 power 3 அப்படிங்கிறது ஹோல் நம்பர் டாட் 2. இந்த டாட் அப்படிங்கிறது என்னென்னா டாட் ப்ராடக்ட். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த டாட் வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் ஓகேங்களா? இது வரைக்கும் தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க. டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு டாட் வச்சாங்கன்னா என்ன அர்த்தம் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும் 2 power 3 நம்ம கண்டுபிடிச்சி கிடைக்கிற ஆன்சர் கூட நம்ம என்ன பண்ணணும் டாட் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போட்மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணணும் பவர்ஸ் எக்ஸ்பொனன்ட்ஸை வந்து நம்ம இந்த பவர் அப்படிங்கிறது எக்ஸ்பொனன்ட் அப்படின்ற இன்னொரு அனதர் வேர்ட் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா? 64 divided by 2 power 3 என்னது 2 into 2 into 2 2 2s are 4 4 into 2 8 8 into 2. உங்களுக்கு டாட் வச்சா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த டாட்டை என்னமா கன்சிடர் பண்ணிக்கோங்க into 2 divided by 4. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃப்ராக்ஷனை கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கணும். அதே மாதிரி டினாமினேட்டரில் வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாம் தனியாக சால்வ் பண்ணி ஒரே சிங்கிள் ஃப்ராக்ஷனாக நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா? இப்போ இங்கே டிவிஷன் இங்கே மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். 64 divided by 8 64 8ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும். 8 into 2 divided by 4. 8 into 2 16. வெரி குட் 16 divided by 4. இப்போ நீங்கள் சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 1 டைம்ஸ் இல்லை 16ல் 4 டைம்ஸ் இருக்குது 4 4s are 16. இப்போ நான் வந்து சிம்பிளை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறேன். இப்போ ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர். ஒன்ஸ் பிளேஸில் 6 ரெண்டு நம்பருமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும் இல்லைங்களா? அப்போ ஈஸியாக நீங்கள் போடுறதுக்கு 4th டேபிள் தெரியல அப்படின்னா நீங்கள் 2 டேபிளில் போடணுன்னா 2 2s are 4 4ல் எத்தனை 2 இருக்குது 2 இருக்குது இல்லைங்களா? அப்போ 2 2s are 4. 16ல் எத்தனை 2 இருக்குது 8 2 இருக்குது ஓகேங்களா? இப்போ 2ல் எத்தனை 2 இருக்குது ஒரே ஒரு 2 இருக்குது. 8ல் 4 2 இருக்குது ஓகேங்களா? இப்போ ஆன்சர் இஸ் 4/1 அப்படின்னா
4 வரும். இதே வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஃபோர்த் டேபிள் தெரியும் அப்படின்னா 4 4ல் ஒரு 4 இருக்குது, 4 4s are 16. அப்போ ஆன்சர் இஸ் 4. ஓகே, இப்போ நம்ம பார்த்த 13th சம் அண்ட் 14th சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஓரியன்டான சம்ஸு. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த பார்ட்டுக்கும் இதுவும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.